போய் கொடுத்தோம், டேட்டா டிபிஏவை லூப் பண்ணோம் அப்படின்னா அவங்க பார்த்து நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ணி சொல்லிடுவாங்க. ஸோ இங்கே எம்டிடிஆர்ல நம்ம இஷ்யூ ஐடென்டிஃபை பண்ணிட்டோம், அதை ரிசால்வ் பண்றது டேட்டாபேஸ் டீம் பண்ணிடும். ஸோ இன்னும் கொஞ்சம் கிளியரா பார்க்கணும் அப்படின்னா நீங்க ஸ்லோ கால்ஸ் அண்ட் எரர்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன்ல வாங்க. இதுல எங்க இருந்து எங்க போச்சு ஃப்ரம் அண்ட் டு கிளியரா கொடுத்துருவோம். எனக்கு இந்த ஃப்ளோ பார்க்க தெரியல அப்படின்னா நான் ஸ்லோ கால்ஸ் அண்ட் மெத்தட்ஸ்ல வரலாம். அப்படின்னா எங்க ஆரம்பிச்சு எங்க போறப்போ உங்களுக்கு என்ன query ரன் பண்றப்போ உங்களுக்கு எரர் வந்தது அப்படின்றத கிளியரா காட்டிடும். ஸோ என்ன எரர்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு இந்த எரர் டேப்ல போய் பார்த்தா அப்படின்னா கிளீனா நம்மளுக்கு காட்டிடும். ஸோ இதுதான் வந்திருக்க எரர். ஓகே, நான் இன்னொரு சினாரியாவை உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் சினாரியோ பார்த்தீங்கன்னா அகைன் நம்மளுக்கு எந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சு எந்த இடத்துல எரர் போகுதுன்றத நம்மளுக்கு காட்டுது. ஓகே, ஸோ அதே மாதிரி என்ன query, அதே மாதிரி என்ன ஸ்லோ மெத்தட், அதே மாதிரி என்ன எரர், இதுக்கும் ஆர்டர் எக்ஸிகியூஷன் அபவுட் இட். நம்ம வேணா வேற போய் பார்ப்போம். செக் அவுட்ன்ற ஆப்ஷன்ல பார்க்கலாமா? இதுல பாத்தீங்க அப்படின்னா இதுல நிறைய பேர் கூட இன்டர்லிங்க் ஆயிருக்கு. ஸோ நிறைய எரர்ஸ் இதுல வந்திருக்க ஒரு ஆப்ஷன் தான் இந்த வந்திருக்க நம்ம பார்க்கக்கூடிய எரர் ட்ரபிள் ஷூட்டிங். இதுல என்ன அப்படின்னா யாரோ இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர்ல இருந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அது நம்மளுக்கு இந்த இடத்துல ரிக்வெஸ்ட் வந்திருக்கு. அந்த ரிக்வெஸ்ட் இன்வென்டரி சர்வீஸ்க்கு இருக்கு, அந்த இடத்துல இந்த டேட்டா பேஸ்க்கு வந்திருக்கு. நான் ஒரு இடத்துல உங்களுக்கு எண்ட் யூசர் மானிட்டரிங் பத்தி சொல்லல. எண்ட் யூசர் மானிட்டரிங் நீங்க இன்ஸ்டால் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர்ல அது எந்த இடத்துல இருந்து எந்த லொகேஷன் எந்த ஜியோகிராபிக்கல் லொகேஷன்ல இருந்து வந்தது, எந்த இதுல ஆப்ஷன்ல வந்தது, யார் எக்ஸிக்யூட் பண்ணான்ற ஐடி வரைக்கும் நம்மளுக்கு தெரிய வந்துடும். ஸோ அதுதான் இங்க இருக்க நம்ம சொன்னாது உங்களுக்கு இந்த எண்ட் யூசர் மானிட்டரிங் இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம். எண்ட் யூசர் இஸ் நத்திங் பட் நம்ம தான். ஸோ நம்மளோட எந்த இடத்துல இருந்து மானிட்டர் பண்றோம் அப்படின்றத கண்டுபிடிக்கத்தான் அந்த எண்ட் யூசர் மானிட்டரிங் எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் உங்களுக்கு ஒரு லொகேஷன் வைஸ் இந்தியாவில் யாருக்காவது ப்ராப்ளமா, இல்லை யூஎஸ்ல யாருக்காவது ப்ராப்ளமா, இல்லைன்னா ரஷ்யாவில் யாருக்காவது ப்ராப்ளமான்றதை நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ணி சொல்லிடும். ஸோ தட் ஜியோகிராபிக்கல் லொகேஷன் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றதையும் அது செக் பண்ணி அந்த அப்ளிகேஷன் டீம் ரிசால்வ் பண்ணிடும். ஓகே, அதுதான் அந்த எண்ட் யூசர் மானிட்டரிங். ஸோ எண்ட் யூசர் மானிட்டரிங்கான ஒரு கான்செப்டும் ஒரு ட்ரபிள் ஷூட்டிங்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த டேட்டா பேஸ்ல ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு, அதனால நம்மளுக்கு என்ன எரர் வந்திருக்குன்னா சர்வர் HTTP ரிக்வெஸ்ட் இதுதான். சர்வர் ரெஸ்பான்ஸ் டைம் ரிட்டர்ன் HTTP ரெஸ்பான்ஸ் கோட் 500 ஃபார் URL. ஸோ இதுதான் நம்மளுக்கான யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எரர் வந்திருக்கு. ஸோ அந்த எரரை ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துச்சு. அது சம்மந்தப்பட்ட டீடைல்ஸ் எல்லாமே queries-ல இருந்து எல்லாமே நம்மளுக்கு காட்டிடுச்சு. ஸோ இந்த ஸ்லோ கால்ஸ் அண்ட் எரர்ஸ்ல போய் பார்த்தோம் அப்படின்னா இதுல எனக்கும் டேட்டாபேஸ் பத்தி எதுவும் தெரியாது, எனக்கும் சர்வர் பத்தி எதுவும் தெரியாது அப்படின்னாலும் நம்மளுக்கு இந்த டீடைல்ஸ் பார்க்க தெரியும்ல, இந்த டீடைல்ஸ் பார்த்து எடுத்து தர தெரியும்ல. இப்போ யாராவது ஒரு டேட்டாபேஸ் டீம் கிட்ட போய் நம்ம queryன்னு கொடுத்தா அவங்க மிஞ்சி பண்ணா நம்ம கிட்ட என்ன கேட்பாங்க, உங்களுக்கு எந்த டேட்டாபேஸ் கூட கனெக்ட் ஆயிருக்குன்னு கேட்பாங்க. நம்ம இந்த டேட்டாபேஸ் நேமை கொடுத்துருவோம். ஓகே, இந்த டேட்டாபேஸ் நேமை நீங்க அப்படியே எடுத்து கொடுத்துடலாம். ஸோ அது எந்த சர்வர்ல இருந்து போற கனெக்ஷன் சொன்னா நம்ம இந்த சர்வரோட டீடைல்ஸை கொடுத்துடலாம். ஓகே, அவன் இன்னும் மிஞ்சி போனா கேட்டா என்ன டைம்ல வந்துச்சுன்னா நம்ம டைம் ஸ்டாம்ப் ஆல்ரெடி இருக்கு. ஸோ அது கூட எந்த எக்ஸ்ப்ளோரர்ல இருந்து வந்தது, அதுக்கு முன்னாடி இருக்க கனெக்ஷன்ஸ் எல்லாம் கேட்டாங்கன்னா இந்த ஃப்ளோவை அப்படியே நம்ம காப்பி பண்ணி கொடுக்கலாம். ஓகே, இந்த ஃப்ளோவை காப்பி பண்ண முடியல அப்படின்னா இதுல இருக்க எல்லா எரரும் வேணும் அப்படின்னா ஆக்ஷன்ஸ் போயிட்டு நான் எக்ஸ்போர்ட் கிரிட் டேட்டா கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு CSV ஃபார்மேட்ல ஒரு கிரிட் டேட்டா வந்துடும். இதை நான் எக்ஸ்போர்ட் பண்ணேன்னா என்னோட லோக்கல் மிஷின்ல அது சேவ் ஆயிடும். ஸோ தட் எல்லா டீடைல்ஸும் ஒரு எக்ஸல் ஷீட்டாவே இருக்கும், நான் தனித்தனியாக எடுக்கணும் அப்படின்ற ஒரு அவசியமே கிடையாது. ஓகே, ஸோ ரியல் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சினரியோஸ் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அது எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிற ஒரு ஆப்ஷன் தான் இந்த மோஸ்டா எரர் பார்க்கறது அப்படின்ற ஒரு ஆப்ஷன்னால நான் ஒரு எரர்ன்ற சினரியோஸ் காட்டுறேன். ஸோ ரியல் டைம் அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸுமே காட்டுவாங்க. இப்போ சர்வர் மெட்ரிக்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நான் ஒரு சர்வரை மட்டும் கிளிக் பண்றேன் TSN நோட்ஸ்ல வந்துட்டு. ஓகே, நான் ஒரு சர்வரோட டீடைல்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறப்போ நான் TSN நோட்ஸ் வந்துடுறேன். வந்துட்டு இங்க ஒரு ஆப்ஷன்ல நான் எந்த சர்வர் வேணுமோ அதை நான் கிளிக் பண்ணி டீடைல்ஸ் கொடுக்குறேன். அப்படின்னா எனக்கு அந்த சர்வருக்கான ஒரு ஃப்ளோ மட்டும் தான் இதுல தெரியும். ஸோ நான் சர்வர்ன்ற ஒரு ஆப்ஷன் அகைன். ஓகே, ஸோ மேலே இருக்க டேஷ்போர்ட்ல பாருங்க, ஐம் ஜஸ்ட் கோயிங் வித் சர்வர். சர்வர்ன்ற ஒரு ஆப்ஷனுக்கு வந்துட்டா எனக்கு சர்வரோட லோடு, சர்வரோட அவைலபிள் கெப்பாசிட்டி, மெமரி, நெட்ஒர்க், என்ன மாதிரி டீடைல்ஸ், என்ன ப்ராப்பர்ட்டிஸ்ல இருக்கு, எவ்வளோ டாப் ப்ராசஸ் கன்சியூம் பண்ணுது, டாப் மெமரி கன்சியூம் பண்ணுறது எல்லாமே நான் கிளியர் கட்டா பார்த்துட முடியும். ஸோ தட் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் இதுல. ஸோ ஒவ்வொரு மானிட்டரிங்குமே நம்ம தனித்தனியா பண்ணலாம். நம்ம முன்னாடி பார்த்ததெல்லாம் அப்ளிகேஷன் மானிட்டரிங். சர்வர் மானிட்டரிங் பார்க்கணும் அப்படின்னா நான் சர்வருக்குள்ள லாகின் பண்ணாமலே எனக்கு சர்வரோட டீடைல்ஸ் எல்லாமே நான் இங்க பார்த்துடலாம். ஸோ சர்வரோட டீடைல்ஸ் எல்லாமே கிளியர் கட்டா எனக்கு எவ்வளோ பார்த்துருக்கு, எவ்வளோ வால்யூம்ஸ்ல இருக்கு,
இங்க பாத்தீங்கன்னா வால்யூம் டீடைல்ஸ் இருக்கு, ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, உங்களுக்கு டாப் ப்ராசஸ் என்னென்ன இருக்கு. இப்போ CPU ப்ராசஸ் நீங்க டாப் கமாண்ட் யூஸ் பண்ணி பார்ப்பீங்க. அது பதிலாக நம்ம எந்த வழியாவே பார்க்கலாம், என்ன ப்ராசஸ் அதிகமா இருக்கு, எவ்வளவு CPU யூட்டிலைசேஷன்ஸ்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ ஒரு மானிட்டரிங் அப்படின்னு நீங்க இன்ஸ்டால் பண்ணி ப்ரௌசர்ல பாக்குறீங்கனாலே அது உங்களுக்கு எண்ட் டு எண்ட் எல்லாமே நீங்க பார்க்கணும். எனக்கு ஒரு மெட்ரிக்ஸ்க்கு நான் ஒவ்வொரு இடத்துக்கு போய் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு அது மானிட்டரிங் எனேபிள் பண்ணவே முடியாது. ஸோ ஆல் மெட்ரிக்ஸ் இன் ஒன்லி ஒரே ஒரு ஸ்கிரீன்ல நான் பார்க்கணும் அப்படின்றது இந்த ஆப்ஷன்ல நான் பார்க்கலாம். ஓகே, ஸோ எனி கிளாரிஃபிகேஷன்ஸ், எனி டவுட்? எவ்ரிஒன் இஸ் கிளியர்? ஸோ ட்ரபிள் ஷூட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு என்னென்ன எந்தெந்த இடத்துல இருக்குன்றது தெரியும். நீங்க ஒரு வாட்டி பார்த்தாலே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 2-3 வாட்டி நீங்க பார்த்துட்டு நீங்க வியூ பண்ணீங்கனாலே உங்களுக்கு ரியல் டைம்ல ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது அலர்ட் அண்ட் ரெஸ்பாண்ட். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் லைக் another 10 to 15 minutes. ஸோ அலர்ட் அண்ட் ரெஸ்பாண்ட் அப்புறம் நம்ம கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் டேஷ்போர்ட். ஸோ டேஷ்போர்ட் எப்படிலாம் இருக்கு அப்படின்றது நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஓகே, ஸோ அலர்ட் அண்ட் ரெஸ்பாண்ட்ல நம்மளுக்கு தெரிய வேண்டியது 3 விஷயம் தான். ஒன்று ஹெல்த் ரூல், செகண்ட் ஒரு ஆக்ஷன், தேர்டு நம்மளோட பாலிசி. ஓகே, ஸோ ஹெல்த் ரூல், ஆக்ஷன்ஸ் அண்ட் பாலிசி அது கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி ஹெல்த் ரூல்னா என்ன, ஆக்ஷனா என்ன, பாலிசினா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஸோ ஹெல்த் ரூல்னா என்ன அப்படின்னா நம்ம ஸ்கூல்ல எல்லாரும் படிச்சிருப்போம். ஸ்கூல்ல எதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடுறாங்க? To maintain discipline. ஓகே, டு மெயின்டைன் டிசிப்ளின், கரெக்ட். ஸோ அதுதான் ஒரு எக்ஸாக்டான ஒரு பாயிண்ட். ஸோ அதே மாதிரி இங்க நம்ம எதுக்கு ஹெல்த் ரூல் போடுறோம் அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன்ல எதுக்கு ஹெல்த் ரூல் போடுறோம் அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்ட் அண்ட் பிஹேவியருக்காக நம்ம ரியல் டைம் ஸ்கூல்ல போடுறாங்க. எல்லாருமே ஒழுக்கமா இருக்கணும், பிஹேவியர் எல்லாமே கரெக்டா இருக்கணும், டிசிப்ளின் இருக்கணும், எல்லாமே கரெக்டா இருக்கணும். அதே மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஹெல்த் ரூல் போடுறோம் அப்படின்னா ஸ்டெபிலிட்டி ஆஃப் த அப்ளிகேஷன். நம்ம அப்ளிகேஷன் எப்பவுமே ஸ்டேபிளா மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ எரர் வரக்கூடாது, பிரச்சனை எதுவுமே வராமல் ஸ்டேபிளா இருக்கணும் அப்ளிகேஷன் 24/7 அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம ஒரு ஹெல்த் ரூல் போடுறோம். ஸோ அதுதான் ஒரு ஹெல்த் ரூலுக்கான ஃபர்ஸ்ட் ரிக்வயர்மெண்ட். ஸோ ஸ்டெபிலிட்டி ஆஃப் அன் எக்ஸாம்பிள், ஸ்டெபிலிட்டி ஆஃப் அன் அப்ளிகேஷன் தான் நம்ம போடக்கூடிய ஒரு ஹெல்த் ரூல். ஓகே, ஹெல்த் ரூல்ஸ் போட்டோம். ஆக்ஷன்னா என்ன அப்படின்னா நான் ஒரு 3 சினாரியோ சொல்றேன். ஓகே, அதுக்கு தான் நம்ம இதை இன்டர்லேட் பண்ணணும். ஸோ 3 சினாரியோ என்ன அப்படின்னா ஒரு ஸ்கூல்ல ஒரு பையன் பேசிட்டே இருக்கான். ஓகே, ஒரு கிளாஸ் ரூம்ல ஒரு பையன் பேசிட்டே இருக்கான் அப்படின்னா என்ன பண்றாங்கன்னா அவங்க மிஸ் வந்து வெளியில போய் அவன் நீல் டவுன் போட சொல்றாங்க. நீ ரொம்ப நேரம் கிளாஸ்ல பேசிட்டே இருக்க, நீ வெளியில போய் நீல் டவுன் பண்ண உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் தராங்க அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு ஆக்ஷன். நெக்ஸ்ட் ஆக்ஷன், நெக்ஸ்ட் சினாரியோ என்ன அப்படின்னா ஒரு பையன் அப்ப ஸ்கூலுக்கு லேட்டா வந்துட்டே இருக்கான். ஸோ 9 மணிக்கு வர வேண்டிய கிளாஸ்க்கு அவன் 9:30க்கு தான் வரான் அப்படின்னால அவனை பிரின்சிபல் கிட்ட கூட்டு போய் விடுறாங்க. ஓகே, பிரின்சிபல் கிட்ட நீ பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாங்க மிஸ். ஸோ அது 2வது சினாரியோ. 3வது சினாரியோ என்ன அப்படின்னா 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க, 2 பசங்க. ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னா அவங்க பேரண்ட்ஸை வர சொல்றாங்க. இது நம்மளோட 3வது சினாரியோ. ஓகே, ஸோ இங்க நம்ம ஆக்ஷன்ஸ் அப்படின்றத என்ன மீன் பண்ணலாம், ஹெல்த் ரூல்ன்றது என்ன மீன் பண்ணலாம்? 3 சினாரியோ சொன்னேன். ஒரு பையன் பேசிட்டே இருக்கான், நீல் டவுன் போட சொல்றாங்க. இன்னொருத்தன் வந்து சண்டை போட்டுனா அதனால அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட சொல்றாங்க. ஒருத்தன் லேட்டா வந்துட்டே இருக்கான், அவனை பிரின்சிபல் கிட்ட கூப்பிட்டு போக சொல்றாங்க. ரூல் எதெல்லாம் வயலேட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது. கரெக்ட். ஸோ நம்மளுக்கு இது எல்லாமே ஒரு ரூல் இருக்கு. ஆனா எல்லாத்துக்கும் நம்ம ஒரே ஆக்ஷன் எடுக்கிறோம் கிடையாது. ஸோ ஒவ்வொரு ஹெல்த் ரூலுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஆக்ஷன்ஸை நம்ம செட் பண்ணணும். ஓகே, இப்போ ஒரு பையன் லேட்டா வரான் அப்படின்னா பிரின்சிபல் கிட்ட கூட்டு போறது ஒரு ஆக்ஷன். ஒரு 2 பேர் சண்டை போடுறாங்க அப்படின்றது அவங்க பேரண்ட்ஸ் சொல்றது இன்னொரு ஆக்ஷன். அதே மாதிரி இங்க நம்மளுக்கு ஹெல்த் ரூல்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு நிறைய டிஃபைன் பண்ணலாம். கேன் பி n நம்பர் ஆஃப் ஹெல்த் ரூல்ஸ். ஓகே, நம்பர் ஆஃப் ஹெல்த் ரூல்ஸ் எத்தனை வேணாலும் இருக்கலாம். ஓகே, ஆனா அதுக்குமே நம்ம என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம இமெயில் ஒன்று கிரியேட் பண்ணலாம், மொபைல் நோட்டிபிகேஷன் கிரியேட் பண்ணிக்கலாம், இல்ல அப்படின்னா எனக்கு டிக்கெட்ஸா வேணும் அப்படின்னா டிக்கெட்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம், இல்ல ஜீரா டிக்கெட்ஸ்ல நான் அசைன் பண்ண முடியும். ஜீராவும் அகைன் டிக்கெட்டிங் டூல். டிக்கெட்ஸ் அப்படின்னு நீங்க கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களால P4 P5 லீஸ்ட் பாசிபிள் டிக்கெட்ஸை நீங்க கிரியேட் பண்ணலாம். P1ன்றதா டாப் மோஸ்ட், அதுதான் எஸ்கலேஷன் தான் சொல்லுவாங்க. P4 P5 டிக்கெட்ஸை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஹெல்த் ரூல் என்னென்ன இருக்குன்றது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் காட்டுறேன். ஸோ இதெல்லாம் நம்மளோட ஆக்ஷன். ஓகே, இது ரெண்டும் இருக்கு அப்படின்னா பாலிசி. நான் ஃபர்ஸ்டே உங்களுக்கு சொன்ன இதுதான். இப்போ நம்ம ஒரு பையன் பேசிக்கிட்டே இருக்கான், அவனை வந்து வெளியில நீல் டவுன் போட சொல்றாங்க. அது கம்பைண்டா ஒரு பாலிசி. என்ன அப்படின்னா அந்த பையன் பேசிட்டே இருக்கான், அதனால நீல் டவுன் போட சொன்னாங்க, அதுன்றதுதான் நம்மளோட பாலிசி. இப்போ கம்பைனிங் இதை வந்து கம்பைண்டே போடுறேன். கம்பைன் ஹெல்த் ரூல் பிளஸ் ஆக்ஷன்.
ஒரு ஆக்ஷனும் ஹெல்த் ரூலும் கம்பைண்டா இருக்கிறது தான் நம்மளோட பாலிசி. ஸோ எந்த ஹெல்த் ரூலுக்கு என்ன ஆக்ஷன் நம்ம ஸ்பெசிஃபை பண்றோம் அப்படின்றத நம்மளோட இங்க பாலிசின்னு சொல்லலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஹெல்த் ரூல் கிரியேட் பண்றேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ ஹெல்த் ரூல் எங்க கிரியேட் பண்ணலாம்னா, இப்போ நான் அலர்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ்குள்ள போய் பண்ணலாம். இது நான் டைரக்டா போய் பண்ணலாம். என் அப்ளிகேஷனுக்கு நான் பண்ணணும் அப்படின்னா இங்க இ-காமர்ஸ்ல அலர்ட் அண்ட் ரெஸ்பாண்ட் ஒன்று இருக்கு. நான் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அப்ளிகேஷனுக்காக நான் எனக்கு கிரியேட் பண்ணக்கூடிய ஹெல்த் ரூல் இதெல்லாம் நீங்க இந்த சைன் அப் பண்ணீங்க அப்படின்னா இது எல்லாமே நீங்க ஒரு வாட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. என்னென்ன ஆக்ஷன் என்னென்ன ஃப்ளோ இருக்குன்றதை இங்க உங்களுக்கு காட்டிடும். ஓகே, இந்த இடத்துல நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியரா காட்டும். இப்போ நான் ஹெல்த் ரூல் நான் சொன்னேன். ஸோ ஹெல்த் ரூல் கிரியேட் பண்றேன் அப்படின்னா இதெல்லாம் டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய ஒரு ஹெல்த் ரூல். என்னென்ன ஹெல்த் ரூல் சும்மா நார்மலா பாக்குறோம் அப்படின்னா, ஹெல்த் ரூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா மெட்ரிக்ஸ்க்கும் நம்ம ஹெல்த் ரூல் கிரியேட் பண்ணலாம். ஒரு சிபியூக்கு கிரியேட் பண்ணலாம், பெர்ஃபார்மன்ஸ்க்கு கிரியேட் பண்ணலாம், ஜேவிஎம் டீப் யூசேஜ் கிரியேட் பண்ணலாம், ஓகே, மெமரி யூட்டிலைசேஷனுக்கு கிரியேட் பண்ணலாம். இது எல்லாமே நமக்கு இருக்கக்கூடிய ஹெல்த் ரூல். இங்க பாத்தீங்கன்னா எனேபிள்ட் அண்ட் டிசேபிள்டுன்னு இருக்கு. ஸோ இது எனேபிள்ட் அப்படின்னா இப்ப ஆக்டிவா இருக்கு, இது டிசேபிள்னா இப்ப இதை டிசேபிள் பண்ணி வச்சிருக்கோம். இது எப்படின்னா ஒரு ரூம்ல ஒரு ஃபேன் வச்சிருக்க மாதிரி எனக்கு எப்போ வேணுமோ நான் சுவிச் ஆன் பண்ணிக்கலாம், எப்போ வேணுமோ நான் சுவிச் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, ஆனால் ரெக்கமெண்டட் எப்பவுமே சுவிச் ஆன் பண்ணியே இருக்கணும். ஸோ தட் நம்ம அலர்ட் எப்பவுமே மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கோம், ஹெல்த் ரூல் எப்பவுமே ஆக்டிவாக இருக்குன்ற மாதிரி தான். ஓகே, நம்ம ஒன்று கிரியேட் பண்ணுவோம். நான் என்ன பண்ணுறேன்னா ஏதோ ஒரு நேம்ல கொடுத்துக்கிறேன். ஓகே, லோட் இல்லைன்னா நான் எரர்ஸே போடுறேன். நம்பர் ஆஃப் எரர்ஸ் இஸ் டூ ஹை அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இது எனேபிள்டாக இருக்கணும், இது ஆல்வேஸ்ல இருக்கணும். யூஸ் டேட்டா நான் என்ன டைம் ஃப்ரேம் வேணும்னு சொன்னேன் ஆல்ரெடி. ஸோ அது 13 கொடுத்துக்கோங்க. வெயிட் டைம் ஆஃப்டர் வயலேஷன் அப்படி அப்படின்னா இப்போ ஒரு பையன் பேசிட்டே இருக்கான், அந்த மிஸ் நான் சொல்றாங்க நான் 30 நிமிஷமா உன்னை பாக்குறேன். ஓகே, யூஸ் டேட்டா இதுக்கு நான் சொல்றேன். ஸோ 30 நிமிஷமா உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கேன், நீ பேசிட்டே இருக்க, நான் இன்னொரு 30 நிமிஷம் உனக்கு நான் டைம் தரேன். நீ பேசாம இருந்தா நான் உனக்கு நோட்டிபிகேஷன் அனுப்ப மாட்டேன், நான் உன்னோட இந்த அப்ளிகேஷன் ஓனர் கிட்ட நான் உன்னை பத்தி எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றோம். ஸோ அகெயின் ஒரு வெயிட் டைம் வயலேஷன்ன்றது ஒரு கிரேஸ் பீரியட் மாதிரி. ஸோ மொத்தமா 1 மணி நேரம் நம்ம பாக்குறோம், அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எரர் ஏதாவது வந்துச்சுன்னா நம்மளுக்கு நோட்டிபிகேஷன் வரணும், நம்மளை வந்து அலர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம செட் பண்றோம். ஓகே, ஸோ ஒரு கிரேஸ் பீரியடும் கொடுக்குறோம். இது ஏன் கிரேஸ் பீரியட் கொடுக்குறோம் அப்படின்னா சம்டைம்ஸ் ஸ்பைக் ஏறி இறங்கும், திடீர்னு கொஞ்ச நேரம் லோட் அதிகமாகும், டக்குன்னு அடுத்த செகண்டே குறைஞ்சிரும். ஸோ நம்ம இந்த வெயிட் டைம் கொடுக்கல அப்படின்னா நம்மளுக்கு ஃபால்ஸ் அலர்ட்ஸ் நிறைய வரும். ஓகே, நம்ம ஒரு வாட்டி அந்த ஃபால்ஸ் அலர்ட் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஹெசிடேஷன் வந்துடும். உண்மையா ஒரு அலர்ட் வந்தாலும் அது ஃபால்ஸ் அலர்ட்டாக தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ ஒரு அலர்ட் ட்ரிகர் ஆகிறப்போ அது கரெக்டான அலர்ட்டாக ட்ரிகர் ஆகிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கணும். ஸோ அஃபெக்டட் என்டிட்டிஸ் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா எனக்கு எரர்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷனை கொடுக்க போறேன். ஸோ நான் என்ன பண்றேன்னா எரர் கொடுத்துட்டு அப்ளிகேஷன் ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் என்னோட மொத்த அப்ளிகேஷன்ல எவ்வளோ எரர் வந்தது அப்படின்றத நான் பார்க்க போறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் அண்ட் வார்னிங் கண்டிஷன். ஸோ 2 கண்டிஷன் இருக்கு. ஸோ கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கிரிட்டிக்கல், இன்னொன்று வார்னிங், எப்பவுமே இருக்கிறது நார்மல். ஓகே, இன்னொன்று அன்னோன். அன்னோன் நான் என்னன்ற உங்களுக்கு கடைசியாக சொல்றேன். ஸோ அன்னோன் எப்பவுமே கிரே கலர்ல இருக்கும். ஓகே, இது நார்மல் எப்பவுமே கிரீன் கலர்ல இருக்கும், இது எல்லோ கலர்ல இருக்கும். ஒரு டிராஃபிக் சிக்னல்ல இருக்க மாதிரி தான். ஓகே, ஒரு டிராஃபிக் சிக்னலோட மைண்ட்ல வச்சுக்கோங்க ஒரு ஹெல்த் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது. ஸோ ரெட் கலரா வந்துச்சுன்னா என் அப்ளிகேஷன் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கும் அப்படின்னு ஒரு பேஷண்ட்டை சொல்லுவாங்களோ ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காரு அப்படின்றது. ஸோ என்ன அப்படின்னா அதுக்கு மேல அவரால் தாங்க முடியாது. அதே மாதிரி நம்ம அப்ளிகேஷன் வார்னிங் வந்தது, கிரிட்டிக்கல் வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது, இதுக்கு மேல நம்ம கண்டிப்பா ஒரு ஆக்ஷன் எடுத்தே ஆகணும் அப்படின்றது. வார்னிங் என்ன அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஆக்ஷன், ஒரு டிஃபால்ட்டான ஒரு வார்னிங் தருது, நீங்க இதுக்கு மேல போனா பிரச்சனை ஆயிடும், அது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு வார்னிங் கொடுக்கும். கிரே அப்படின்றது என்ன அப்படின்னா கிரீன் கலர்ல நார்மல், இந்த இது டிஃபால்ட்டா நம்மளுக்கு வர வேல்யூஸ். ஓகே, ஸோ எனக்கு என்ன அப்படின்னா லாஸ்ட் 30 மினிட்ஸ் நான் செக் பண்றேன். என் அப்ளிகேஷன்ல பாத்தீங்கன்னா எப்பவுமே 500 எரர்ஸ் எப்பவுமே டிஃபால்ட்டா இருக்கும். ஸோ எரரே இல்லாம இருக்காது, 500 டிஃபால்ட்டா இருக்கும். அதனால நான் ரொம்ப பெருசா கண்டுக்கிறது இல்லை, அது நார்மலா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் விட்டுலாம். ஓகே, இப்போ நான் என்ன கண்டிஷன்ல கிரியேட் பண்ணணும் அப்படின்னா என்னோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி என் அப்ளிகேஷனால 2000 எரர்ஸ் மட்டும்தான் தாங்க முடியும். எப்படின்னா எத்தனை மினிட்ஸ்க்குனா லாஸ்ட் 30 மினிட்ஸ்க்கு. என் 30 நிமிஷம் கடைசியா நான் பார்த்தேன் அப்படின்னா என்னோட அப்ளிகேஷனோட 2000 எரர் தான் என்னால என் அப்ளிகேஷன் தாங்கும். ஓகே, ஸோ நான் அதுக்கு ஒரு ஹெல்த் ரூல் செட் பண்ண போறேன் அப்படின்னு நான் டிசைட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ எப்படி நான் செட் பண்ணணும், என்னோட இது 30 மினிட்ஸ், நான் 30 மினிட்ஸ் பார்த்தேன்னா எனக்கு 2000 வந்துச்சுன்னா என் அப்ளிகேஷன் தான் ஆகும் அப்படின்னா கிராஷ் ஆகிடும். கிராஷ் ஆகிடும் அப்படின்னா டவுன் ஆகிடும்.
என் அப்ளிகேஷன் யூஸே இல்லாமல் போயிடும், அதுதான் கிராஷ்னு சொல்லுவாங்க. ஸோ 2000 எரர் வந்துடுச்சு அப்படின்னா என் அப்ளிகேஷன் டவுன் ஆகிடும். ஸோ அதை 2000 வராமல் பார்த்துக்கணும். ஸோ எனக்கு இன்னொரு கண்டிஷன் நான் என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா 500 எரர் எனக்கு எப்பவுமே வரும். ஓகே, நான் வச்சிருக்கணும் இல்லையா 30 மினிட்ஸ் பார்த்தோன்னா எனக்கு 500 எப்பவுமே இருக்கும். நான் இதுக்கு என்ன கண்டிஷன் ஹெல்த் ரூல் இங்கே கிரியேட் பண்ணுவேன். எனக்கு வார்னிங் எவ்வளோ வேல்யூ கொடுப்பேன், கிரிட்டிக்கலுக்கு நான் எவ்வளோ வார்னிங் கொடுப்பேன் வேல்யூ. இப்போ என்னோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி எரர் என்னோட அப்ளிகேஷனுக்கு 30 மினிட்ஸ் நான் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு 2000 எரர் வந்துச்சுன்னா என் அப்ளிகேஷன் டவுன் ஆகிடும். ஓகே, அதுக்கு முன்னாடி எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும். ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 500ன்றது என்னோட டிஃபால்ட்டான ஒரு எரர் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ நான் அலர்ட் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா நான் ஒரு ரூல் செட் பண்ண போகிறேன். ஸோ என்ன அப்படின்னா எனக்கு 2000 எரர் வராமல் இருக்கணும். ஓகே, வர்றதுக்குள்ள நான் எல்லா ஆக்ஷனும் எடுக்கணும் அப்படின்னு தான் சொல்லி டிசைட் பண்ணுறேன். ஸோ என்னோட நார்மலாக 500 எரர்ஸ் வருது. ஸோ நான் கிரிட்டிக்கலுக்கு 2000 எரர்ஸ் கொடுக்கலாமா? ஓகே, எனக்கு 2000 எரர்ஸ் வந்தால் எனக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரணும். நோட்டிஃபிகேஷனாக எனக்கு ஒரு இமெயில் வரணும் ஸ்டேட்டிங் என் அப்ளிகேஷன் 2000 எரர்ஸ் வந்துடுச்சு, இதை நீங்கள் என்னன்னு பாருங்கன்னு சொல்லி வைக்கிறது கரெக்டாக தப்பா? தப்பு. ஏன்னா 2000 வந்தா டவுன் ஆயிரும். அதுக்கப்புறம் நமக்கு அலர்ட் வந்து யூஸ் இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 85% 90% அதுல ஒரு 1800 இல்ல 1750 அந்த மாதிரி வர்றப்ப நமக்கு ஒரு அலர்ட் ரைஸ் பண்ற மாதிரி வரும். ஓகே, எக்ஸாக்ட்லி நீங்க சொன்னது கரெக்ட். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ரியாக்ஷன் டைம்னு ஒன்று இருக்கும். ஓகே, ஸோ நம்மளோட ரியாக்ஷன் டைம் என்ன அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா 500 எரர்ஸ் வர்றதுக்குள்ள நம்ம அதுக்கான ஆக்ஷன் எடுக்கணும். ஸோ நம்மளுக்கான ஒரு ரியாக்ஷன் டைம் தான் இது. ஓகே, ஸோ நான் ஒன்றும் கிளியரா போடுறேன். ரியாக்ஷன் டைம்னா என்னன்னா நம்மளுக்கு ஒரு அலர்ட்டோ நோட்டிஃபிகேஷனோ வந்தா அதுக்கப்புறம் அதை ரிசால்வ் பண்றதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் டைம் வேணும். நான் கடைசி நிமிஷத்துல எடுத்துன்னு போய் வச்சுட்டேன் அப்படின்னா அது வந்தோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், உங்க அப்ளிகேஷன் ஒரு பக்கம் டவுன் ஆயிடும் டக்குன்னு. அதுக்கு எதுக்கு நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்? அதான் ஆட்டோமேட்டிக்கா அதுவே டவுன் ஆயிடும்ல. ஸோ நம்மளுக்கு என்ன மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸ் வரணும் அப்படின்னா முன்னாடியே நம்மளுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கிற மாதிரி கொஞ்சம் டைம் வேணும். ஸோ 1500 அப்படின்றது நான் டிஃபால்ட்டா கிரிட்டிக்கலுக்கு செட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட வேல்யூவை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் வேல்யூல கொடுத்து 1500 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ சிங்கிள் மெட்ரிக் வேர்டு மெட்ரிக் என்ன செலக்ட் பண்ண போறேன் அப்படின்னா எனக்கு எரர்ன்றத ஒரு ஆப்ஷனை நான் செலக்ட் பண்றேன். ஓகே, ஸோ என்னோட எரர்ஸ் per minute அப்படின்ற ஒரு ஆப்ஷனை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். எரர்ஸ் per minute இஸ் ஸ்பெசிஃபிக் வேல்யூ greater than 1500 வந்தால் எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும். 1501 வந்தாலும் எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ வார்னிங்க்கு நான் என்ன வேல்யூ கொடுக்கலாம்? அப்போ இதுக்கு 1500 கொடுத்துட்டேன், ஆல்ரெடி எனக்கு 500 இருக்கு, நான் இங்கே 1000 எரர்ஸ் அப்படின்னு கொடுக்கலாமா? ஸோ கண்டிஷன் வைஸ் ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு நீங்கள் இவ்வளோ நேரம் யோசிக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது. ஏன் அப்படின்னா 500 எரர்ஸ் எனக்கு டிஃபால்ட்டாக வருது. 2000 என்னோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி. அதுக்கு நான் ரியாக்ஷன் டைமோட ஒரு சர்டன் வேல்யூ கொஞ்சம் கம்மியாக கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த வேல்யூஸ் வரும். ஸோ 500 இருக்கப்போ அது க்ரீனாக இருக்கும், அதுவே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி 1000 வரப்போ எனக்கு எல்லோ கலர்ல வார்னிங் காட்ட ஆரம்பிச்சிடும். அதுவே இன்னும் 1500 அது ரெட் கலரா மாறிடும். ஓகே, ஸோ அது நான் என்ன பண்றேன் அப்படின்னா காப்பி ஃப்ரம் வேல்யூ அண்ட் 1000 நான் கொடுத்துக்கிறேன். இது கொடுத்துட்டோடனே எனக்கு நான் சேவ் பண்ண எனக்கு இங்க மாதிரி ஹெல்த் ரூல் கிரியேட் ஆகிடும். ஸோ நம்மளோட ஹெல்த் ரூல் இப்போ என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா இதுதான் நம்ம கொடுத்துருக்க ஹெல்த் ரூல். ஸோ நெக்ஸ்ட் என்னோட ஆக்ஷன் என்ன வேணும் அப்படின்னா எனக்கு இமெயில் சென்ட் பண்ணா போதும் அப்படின்னா இமெயில் மொபைல் அலர்ட்ஸ் எது வேணுமோ நம்ம செட் பண்ணிக்கலாம். அது நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னா ஆக்ஷன்ஸ் போயிட்டு கிரியேட்னு கொடுத்துட்டு என்ன மாதிரி ஆக்ஷன் வேணுமோ நம்ம அதை செட் பண்ணிக்கலாம். ஸோ இமெயில் வேணும்னா இமெயில் கொடுத்துக்கலாம், எனக்கு வந்து ஸ்கிரிப்ட் வேணும்னா ஸ்கிரிப்டும் ரன் பண்ண சொல்லலாம், ஜீரா டிக்கெட் வேணும்னா ஜீரா டிக்கெட் கொடுத்துக்கலாம், HTTP ரிக்வெஸ்ட் டெம்ப்ளேட் வேணும்னா அதுவும் நான் கொடுத்துக்கலாம். இது தேர்ட் பார்ட்டி இன்டர்கேஷன் சொல்லுவாங்க, டிக்கெட்டிங் டூல்ஸ் கூட இன்டர்கேட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன ஆக்ஷன் வேணுமோ நம்ம செட் பண்ணிட்டா நம்மளுக்கு இப்போ ஆக்ஷன்ற ஆப்ஷன் காட்டிடும். ஸோ நல்லா பாருங்க, ஹெல்த் ரூல்ஸ் எனக்கு தனியாக ஒரு டேப்ல இருக்கு. என்ன ஹெல்த் ரூல் வேணுமோ நான் கிரியேட் பண்ணிட்டே போயிட்டேன். ஆக்ஷன்ஸ் எனக்கு தனியாக ஒரு டேப்ல இருக்கு, என்னென்ன ஆக்ஷன்ஸ் இருக்கோ நான் கொடுத்துட்டே போயிட்டேன். அதுக்கப்புறம் இங்க பாலிசின்னு ஒன்று இருக்கு மேல, எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பாருங்க. ஃபர்ஸ்ட் திங் ஹெல்த் ரூல், ஓகே, நெக்ஸ்ட் இஸ் அன் ஆக்ஷன் அண்ட் நெக்ஸ்ட் இஸ் அ பாலிசி. ஸோ பாலிசியில் நான் கிரியேட் பாலிசி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன மாதிரி நேம் வேணுமோ நான் கொடுத்துட்டு ஓகே நான் ஜஸ்ட் வார்னிங்கோ கிரிட்டிக்கல் கண்டிஷனுக்கு நான் செட் பண்ணிக்கிறேன் இங்க ரெண்டுமே.
ஒரு வார்னிங் வந்தாலும் எனக்கு நோட்டிஃபை ஆகணும், கிரிட்டிக்கல் வந்தாலும். ஸோ என்ன ஹெல்த் ரூல் வேணுமோ, எனி ஹெல்த் ரூலா, ஏதாவது ஒரு ஹெல்த் ரூல் வந்தால் போதுமா, எனக்கு இந்த ஹெல்த் ரூல் தான் வேணுமா அப்படின்னா அந்த ஹெல்த் ரூல் நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஏதோ ஒரு ஹெல்த் ரூல் வேணும் அப்படின்னா நான் வந்து ஹெல்த் ரூலை ஆட் பண்ணிக்கிறேன். அது செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நேராக ஆக்ஷன்ஸ் போகிறேன். ஓகே, மேலே இருக்க டேப்லேயே நான் ஆக்ஷன்ஸ் போயிட்டு எக்ஸிக்யூட் பண்ணி நான் இங்கே ஏதோ ஒரு ஆப்ஷனை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு இந்த ஹெல்த் ரூலுக்கு, ஓகே, இந்த ஹெல்த் ரூலுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கணுன்றதை நான் டிசைட் பண்ணிட்டேன். ஸோ இது ரெண்டும் தான் எனக்கு வரும். இதை தவிர்த்து ஏதாவது ஹெல்த் ரூல் வயலேட் ஆச்சுன்னா எனக்கு ஆக்ஷன்ஸே வராது. ஓகே, ஸோ என்ன ஹெல்த் ரூல் என்ன ஆக்ஷன் வேணும் அப்படின்றத கம்பைன் பண்ணுறதா நம்மளோட பாலிசி. ஸோ ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஒரு ஹெல்த் ரூல் கிரியேட் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் ஒரு ஆக்ஷன் டிசைட் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பாலிசி டிசைட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹெல்த் ரூல் அண்ட் ஓகே அலர்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ்க்கான நம்ம ஒரு ஆப்ஷனே இந்த ஹெல்த் ரூல் ஆப்ஷன்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் ஆப்ஷனும் பாலிசி இது மூணுத்தையும் கம்பைன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த அலர்ட் அண்ட் ரெஸ்பாண்டை செட் பண்ண மாதிரி கணக்கிறதுக்கு. ஓகே, ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் நம்ம என்ன ஹெல்த் ரூல் வேணாலும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இது ஒரு அப்ளிகேஷன் ஓனர், நம்ம தான் அப்ளிகேஷன் ஓனர் அப்படின்னா நம்ம தான் செட் பண்ணணும். நீங்க தப்பா செட் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு தான் பிரச்சனை. ஓகே, இப்போ நான் அப்ளிகேஷன்ஸ் காட்டுறேன். இப்போ நீங்க என்னென்ன அப்ளிகேஷன் ஹெல்த் ரூல் வயலேட் ஆயிருக்கு, என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் கரெக்டா இருக்குன்னு நீங்க சொல்லுவீங்க. ஃபுல்லா கிரீன்ல உள்ள ஃபுல்லாவே வந்து ஹெல்த் செக் வந்து கரெக்டா இருக்கு அப்படின்னு இருக்கும். ஓகே, ரெட்டில் இருக்கிறது வயலேட் ஆனது, எல்லோல இருக்கிறது வந்து வார்னிங். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்மளோட ஹெல்த் ரூல் இதுல ஒரே ஒரு இடத்துல கிரிட்டிக்கல் இருந்தாலுமே அந்த கம்ப்ளீட்டா அது ரெட் கலரா தான் காட்டும். ஸோ நம்ம இன்கேஸ் நம்ம அப்ளிகேஷன் எல்லாமே கிரீனா இருந்துச்சு அப்படின்னா நம்ம இதை மானிட்டர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா எல்லாமே கரெக்டா இருக்குன்னு நம்ம போயிடலாம். ஸோ ஒரு ஹெல்த் ரூல் செட் பண்றப்போ நம்ம கரெக்டா செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரே ஒரு ஸ்க்ரீன் இதை மட்டும் பார்த்தாலே போதும், நம்ம ஈஸியா டிசைட் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, நம்ம அப்ளிகேஷன் கரெக்டா இருக்கு, ஃபர்தரா எதுவுமே பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஸோ மானிட்டரிங் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ரெடியூஸ் பண்ணுறீங்களோ டைம் அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. ஸோ அது எல்லாமே செட் பண்ணுறப்போ ஒரே ஒரு வாட்டி கரெக்டாக செட் பண்ணிட்டோம் போதும், அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி செக் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே, ஸோ ஹெல்த் ரூல்ஸ் அப்படின்றது நம்ம கரெக்டாக செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஹெல்த் ரூல் வயலேஷனை வராமல் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லதாக பார்த்துக்கிறோமோ நம்மளோட அப்ளிகேஷனுமே ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்றத நம்ம அசீவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டேஷ்போர்ட்ஸ் தான். ஸோ டேஷ்போர்ட்ஸ் என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, என்ன மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம காட்டிடலாம். டேஷ்போர்டு அப்படின்றது நம்மளுக்கான ஒரு கிரியேட்டிவ் ஆப்ஷன் தான். ஸோ நம்மளுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒரே ஸ்க்ரீனில் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு எல்லா அப்ளிகேஷன் நம்மகிட்ட ஒரு 10 அப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா 10 அப்ளிகேஷன்ல எல்லா பேராமீட்டரும் நம்ம பார்க்க போகிறது இல்லை. பேராமீட்டர்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா எல்லா சர்வரையும் நான் மானிட்டர் பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்லை. ரொம்ப 2-3 சர்வர் ரொம்ப தொல்லை பிடிச்ச சர்வர் அதை மட்டும் நான் மானிட்டர் பண்ணால் போதும் அப்படின்னா அதை மட்டும் நம்ம ஒரு ஸ்க்ரீனில் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ தட் நம்ம ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணாலே அந்த 10 அப்ளிகேஷன் பார்க்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஒரே ஸ்க்ரீனில் பார்த்துடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னென்ன டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்மளுக்கு காட்டணும். டேஷ்போர்டுன்றது நம்மளோட ஒரு ஓன் வியூ தான். ஓகே, நம்ம இதுக்கு என்ன மாதிரி வேணுமோ என்ன மாதிரி மெட்ரிக்ஸ் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் ஒரு டேஷ்போர்ட் இருக்கும். ஸோ இப்படி தான் டேஷ்போர்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்ற ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு ரியல் டைம்ல போறப்போ நம்மளே ஒரு ஆக்சஸ் எடுத்து நம்மளுக்கு என்ன மாதிரி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பேனல் வச்சு ஒரு டிசைன் போட்டு நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் அவைலபிள் டேஷ்போர்ட்ஸ். நான் 2-3 உங்களுக்கு காட்டுறேன் சாம்பிள். ஸோ ஒரு டேஷ்போர்டுமே ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ல உங்களுக்கு இருக்க மாதிரி இருக்காது. ஒரு டேஷ்போர்ட்லேயே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ரெட்டா இருக்கு. ஸோ டிலேட் லோன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல காட்டுது. இட் மீன்ஸ் அது ஏதோ ஒரு காம்பனன்ட் அங்க அது வயலேஷன்ல இருக்கு. ஸோ நம்ம ஒரு டேஷ்போர்டு வச்சே நம்மளோட அலர்ட்டும் ரெஸ்பான்ஸுமே நம்ம ஈஸியா பார்த்துடலாம். ஸோ எல்லாமே கிரீனா இருந்தா எல்லாமே கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதோட நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்த லோன் அப்ளிகேஷன்ஸ் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இது மட்டும் நான் பார்க்கணும். ஏன் அப்படின்னா எனக்கு இதுல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்றதுனால தான் இது ரெட் கலர்ல நம்மளுக்கு காட்டுது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2-3 டேஷ்போர்ட்ஸ் தான். இதில் நம்மளுக்கு என்ன மாதிரி ரிக்குவயர்மெண்ட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷனில் எல்லா டீட்டெயில்ஸும் வேணும், என்னோட சர்வர் டீட்டெயில்ஸ்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம்.
இல்லை எனக்கு ரொம்ப நார்மலான டேஷ்போர்டு வேணும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யோர் விஷ். நீங்கள் ரொம்ப கிரியேட்டிவாக யோசிச்சு பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை எனக்கு நார்மலாக இருக்கிற டீட்டெயில்ஸ் போதும் அப்படின்னாலும் நீங்கள் அதை வச்சு மெட்ரிக்ஸ் அண்ட் வேல்யூஸில் பார்த்துக்கலாம். ஸோ ஒரு டேஷ்போர்ட் அண்ட் ரிப்போர்ட்ஸ் அப்படின்றது, டேஷ்போர்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஆப்ஷன் தான். உங்களுக்கு என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் வேணுமோ அதை வச்சு நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ரியல் டைம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது மோர் தென் இனஃப். ஏன்னா நீங்கள் ஒரு மானிட்டரிங் பர்ஸ்பெக்டிவ்ல போறீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் எப்படி ஓடுதுன்னு தெரியணும், ஒரு அலர்ட் எப்படி செட் பண்ணணும்னு தெரியும், ஒரு டேஷ்போர்ட் எப்படி பார்க்கணும் இல்லை கிரியேட் பண்ணணுன்றது தெரியணும். ஓகே, ஸோ ஆப் டைனமிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்கள் டூலில் நீங்கள் எவ்வளோக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு நல்லது. ஸோ ரியல் டைம் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு டூல் நாலேஜ் ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். ஓகே, ஸோ அதனால நீங்கள் ரியல் டைமுக்கான ஸ்பெசிஃபிகேஷன் தான் யூஸ் பண்ணி பார்க்கறதுன்றது நல்ல ஒரு ஆப்ஷன் தான். ஸோ ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியராக உங்களுக்கு ஆப் டைனமிக்ஸும் தெரியணும். ஏன் அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் மானிட்டரிங்காக. ஸ்ப்ளங்க்கும் தெரிஞ்சிச்சு மானிட்டரிங்ல அப்படின்னா ஸ்ப்ளங்க் வந்து லாக் மானிட்டரிங்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மானிட்டரிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ரெண்டுமே மோர் தென் இனஃப் ஃபார் அ டெவாப்ஸ் இன்ஜினியர். ஸோ அது டெவாப்ஸ் இதை தவிர்த்து வேற எதுவுமே மோஸ்ட்டாக கேட்க மாட்டாங்க. ஓகே, ஸோ அதனால நீங்கள் லேர்ன் பண்ணுங்க. உங்களுக்கு இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் அண்ட் டாக்குமெண்ட் எல்லாமே கார்த்திக் அண்ட் மித்தன் ஷேர் பண்ணிடுவாங்க உங்களுக்கு. ஓகே, ஸோ அவங்க 2 பேருமே உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுமோ எல்லாமே குரூப்ல அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் எனி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா யூ கேன் ரீச் மீ அவுட். என் நம்பர் ஷேர் பண்ணுறேன், யூ கேன் ஜஸ்ட் ரீச் மீ அவுட். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன்ஸ் இல்லை எனக்கு இது மறுபடியும் எடுக்கணும்னு 2-3 பேர் கேட்டிருந்தீங்க, ஜஸ்ட் பிங் மீ. நான் உங்களுக்கு ஓவராலாக ஒரு 5-10 மினிட்ஸில் உங்களுக்கு ஓவர் வியூ கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இதுதான் நம்மளுக்கு ஆப் டைனமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு செஷன் தான். ஏன்னா டூல் நாலேஜ் ரொம்ப ரொம்ப இதுதான் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரே செஷன் தான். உங்களுக்கு வேற எதனா ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன்ஸ் இதை தவிர்த்து வேணும் அப்படின்னா நீங்கள் கார்த்திக் ரீச் பண்ணுங்க, இல்லை என்கிட்ட பிங் பண்ணி சொல்லுங்க. ஓகே, ஸோ ஐ எம் குட் ஃப்ரம் மை எண்ட். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா அதில்? எனி டவுட்ஸ்? எவ்ரிவன் இஸ் கிளியர்? எனக்கு கொஞ்சம் இன்ட்ரோ மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க சார். அது மட்டும் கொஞ்சம் எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறீங்க இல்லை? ஓகே ஓகே, நீங்க எனக்கு பிங் பண்ணுங்களேன். நீங்க எனக்கு அந்த இன்ட்ரோ யார் கேட்டிருந்தீங்கன்னா ஜஸ்ட் பிங் பண்ணுங்க. ஐ கெஸ் 2-3 மெம்பர்ஸ் பிங் பண்ணிருந்தீங்க. எனக்கு பிங் மட்டும் பண்ணுங்க. நம்பர் ஷேர் பண்ணுங்க சார். உங்க நம்பர் ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணிட்டேன் பாருங்க, சாட்ல பாருங்க, நான் ஷேர் பண்ணிட்டேன். ப்ரோ ஸ்ப்ளங்க் மாதிரி நாங்க இதுவும் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். புரியல. ஸ்ப்ளங்க் யூஸ் பண்ண மாதிரியே நாங்க இதையும் யூஸ் பண்ணலாம். நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. அது உங்களுக்கு நீங்க அதெல்லாம் சொன்னல உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கறது உங்க ஆப்ஷன் தான். நீங்க எப்படி அதை செக் பண்ணி பார்க்குறீங்களோ. ஏன்னா நான் ஃப்ரீ ட்ரையல் நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. ஸோ அந்த ஃப்ரீ ட்ரையல்ல நீங்க வச்சு இந்த வீடியோவை வச்சுக்கோங்க உங்க சைட் பை சைட். ஸோ வீடியோ வச்சு நீங்க அப்படியே சைட் பை சைட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரியல் டைம்ல எப்படின்றத நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். அதுல வந்து ஒரு அப்ளிகேஷன் இருந்துச்சு, உங்களுக்கு அப்ளிகேஷன் இதுல அப்ளிகேஷன் நம்ம எதுவுமே இது பண்ண கிடையாது. ஏன்னா இது அப்ளிகேஷன் நீங்களே சும்மா போய் கிரியேட்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். நான் இங்க காட்டுறேன். இப்போ இங்க அப்ளிகேஷன்ஸ் வாங்க. அப்ளிகேஷன் வந்துட்டு கிரியேட் அப்ளிகேஷன் ஒன்று இருக்கும். ஓகே, ஸோ கிரியேட் அப்ளிகேஷன்ல கிரியேட் அப்ளிகேஷன் கெட்டிங் ஸ்டார்டட்னு ஒன்று இருக்கும். ஓகே, ஸோ அகைன் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்ற ஒரு டேப் வாங்க. நீங்க இதை கிரியேட் பண்ணி லாகின் பண்ணோடனே, ஓகே இதை லாகின் பண்ணோடனே உங்களுக்கு நார்மலாக யூஆர்எல் ஓப்பன் ஆகும். இதுல ஸ்கெலிட்டன் வியூவா இருக்கும். அதுல அப்ளிகேஷன்ஸ் வாங்க, கிரியேட் அப்ளிகேஷன் கொடுங்க. அதுல கிரியேட் கெட்டிங் ஸ்டார்டட் விசார்ட்னு கொடுங்க. உங்களுக்கு என்ன அப்ளிகேஷன்ல நீங்க சும்மா ஹோஸ்ட் பண்ண போறீங்க, சாம்பிளுக்கு பண்றீங்க அப்படின்னா இதுல ஏதாவது ஒரு ஆப்ஷன்ல பண்ணுங்க. ஓகே, ஸோ மிஷின் ஏஜென்ட் பண்ணணும்னா சர்வருக்கு போய் பண்ணுங்க. நீங்க அப்ளிகேஷன்ல பண்ணணும், ஆப் ஏஜென்ட் பண்ணணும்னா இதுல வச்சு பண்ணுங்க. ஸோ நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வரும். எனக்கு இதுல காட்டாது, எனக்கு பெர்மிஷன் இல்லை. ஸோ உங்களுக்கு நீங்க அதை பெர்மிஷன் இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு அதுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். ஓகே, ஸோ ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் கேட்டிருக்கீங்க. ஸோ ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னா இதுல மோஸ்டா நம்மளுக்கு இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம அப்ளிகேஷன் ஓனராக தான் இருக்கும். ஸோ நம்ம கிட்ட சர்வர்லாம் எல்லாமே இருக்கும், சர்வர் டீடைல்ஸ் இருக்கும், எல்லாமே டெவலப்பரோட ஆர்கிடெக்சர் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்ம ஒரு ஆப் டைனமிக்ஸ் அட்மின் டீம்னு ஒன்று இருக்கும். ஸோ அட்மின் டீம் கிட்ட நம்ம டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்கணும். ஒரு எக்ஸல் ஷீட்ல எல்லா டீடைல்ஸும் ஃபில் பண்ணி எனக்கு இதில் ஆப் ஏஜென்ட் வேணுமா, மிஷின் ஏஜென்ட் வேணுமா, எனக்கு எந்த சர்வரில் என்ன மாதிரி ரிக்குவயர்மெண்ட் வேணும்னு நம்ம அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க அதை இன்ஸ்டால் பண்ணி நம்மளுக்கு ரிட்டர்ன் கொடுப்பாங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம கூட தான் அவங்க இன்ஸ்டாலும் பண்ணுவாங்க. ஒருவேளை அவங்களுக்கு சர்வர் ஆக்சஸ் இல்லை அப்படின்னா நம்மளை லாகின் பண்ண சொல்லிட்டு நம்ம கிட்ட 2-3 ஸ்டெப்லாம் சொல்லுவாங்க, இதெல்லாம் பண்ணுங்க இதெல்லாம் பண்ணுங்கன்ட்டு. ஸோ அந்த கான்ஃபிகரேஷன்ஸ் நம்ம டாக்குமெண்ட்ல கொடுக்குற மாதிரி ஆல்ரெடி அவங்க கொடுப்பாங்க. நம்ம அது மாதிரி கான்ஃபிகர் பண்ணி ரீஸ்டார்ட்லாம் பண்ணி ஸ்டாப் ஸ்டார்ட்லாம் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே ஆக்டிவ் ஆகிடும். ஸோ அவங்க எல்லாமே ஆப் டைனமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் கைட் பண்ணிடுவாங்க.
ஓகே, ஸோ நான் ஒரு அட்மின் தான். ஸோ எனக்கு அந்த அட்மின்ல என்ன மாதிரி பெர்ஸ்பெக்டிவ்னா, நீங்க ஒரு அப்ளிகேஷன் டீம் அப்படின்னா, நீங்க ஒரு அப்ளிகேஷன் உங்ககிட்ட நான் பிங் பண்ணி எனக்கு இந்த டீடைல்ஸ் வேணும், எனக்கு வந்து ஹோஸ்ட் நேம் வேணும், சர்வர் ஐபி அட்ரஸ் வேணும், எனக்கு இந்த கனெக்ஷன் வேணும், டியர் நேம் என்ன கொடுக்கணும், அப்ளிகேஷன் நேம் என்ன கொடுக்கணும். இப்போ நீங்க ஒவ்வொரு அப்ளிகேஷன் நேம் வச்சிருப்பீங்க, ஒருத்தர் அமேசான் வச்சிருப்பீங்க, ஒருத்தர் ஃபிளிப்கார்ட் வச்சிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி ரிக்யர்மெண்ட்டோ அது நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா நான் கிரியேட் பண்ணி உங்களுக்கு எல்லா கான்ஃபிகரேஷனும் பண்ணிடுவேன். ஸோ அந்த ஸ்டாப் பண்றது, ரீபூட் பண்றது அது எல்லாமே நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மெட்ரிக்ஸ் வர வரைக்கும் நான் எல்லாமே கிளியரா பண்ணிடுவேன். அதுக்கப்புறமும் நாங்க ஆப் டைனமிக்ஸ் அட்மினா உங்களுக்கு ஒரு கேடி செஷனும் கொடுப்பாங்க. ஸோ எப்படி அப்படின்னா இந்த ஹெல்த் ரூல் இப்போ நான் எடுத்த மாதிரி சம்டைம்ஸ் சில டீம் கொடுக்கும், சில டீம் கொடுக்கவே கொடுக்காது. நீங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம அதை ஓனா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பண்ணணும். இதுக்கப்புறம் மானிட்டரிங்ல நீங்க எப்படி எப்படிலாம் பண்ணணும், உங்க அப்ளிகேஷன் ஏதாவது ப்ராப்ளம்னா நீங்க இங்க வந்து பாக்குறது எல்லாமே உங்களோட ரோல்ஸ் தான். இதுக்கு டிஃபைன்டு ரோல்ஸ் கிடையவே கிடையாது. நீங்க என்னென்ன வேலை, உங்களுக்கு என்ன மாதிரி ரிக்குவயர்மெண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பார்த்துக்கலாம். நான் மறுபடியும் நம்பர் ஷேர் பண்றேன். ஸோ திஸ் மை நம்பர். ஓகே, ஸோ ஏதாவது கிளாரிஃபிகேஷன் ஜஸ்ட் பிங் பண்ணுங்க. ஸோ ஐ வில் பி ஹேவிங் another மீட்டிங் இன்னும் கொஞ்ச நேரத்தில். எனக்கு பிங் பண்ணுங்க, நான் உங்களுக்கு எல்லாமே கிளியரா அப்டேட் பண்ணிடுறேன். Thank you, bro. Okay, so I'm done from my end. Thanks everyone. Thanks everyone for joining. Thank you. Thank you, sir. Thank you, sir.